இந்த மாதமும் நம்மளை அனைவரையும் சந்திக்கும்படியாக கொடுத்த மேலான கிருபைக்காக நான் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கும் கூட நம்ம தியானிக்கும்படியா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா, பலிபீடத்தின் கொம்புகள். எல்லாருக்குமே ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்குன்னு கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அதன்படி இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா, பலிபீடத்தின் கொம்புகளை குறித்ததான ஒரு தியானத்திற்குள்ளாக நாம போகலாம். இதுக்கு நம்ம ஆதார வசனமா எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க சிஸ்டர். அதிகாரம் சிஸ்டர் பிரேக் ஆச்சு. எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, மோசே என்ன பண்றாரு, மலையில போய் அவரு காத்திருக்கிறாரு. தேவன் கிட்ட இருந்து அவருக்கு என்ன கிடைக்கும்னு காத்திருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா 10 கற்பனைகளை கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு, ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கான முழு திட்டத்தையும் கொடுக்கிறாரு. சிஸ்டர், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதா? இதுதான் ஆசாரிப்பு கூடாரத்தோட மாடல். ஏன்னா தேவன் என்ன பண்ணினாரு, இஸ்ரேல் ஜனங்களோட அவர் வாசம் பண்ணுகிறதற்காகவும் அவர்களோட உறவாடுறதுக்காகவும் ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால என்ன பண்ணினாருன்னா, தேவனோட மகிமைக்கு மக்களை கொண்டு போக முடியாது. அதனால தேவன் என்ன பண்ணினாருன்னா, அவர்களோட இந்த பூமியில வாசம் பண்றதுக்காக எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு, நான் உங்களோட பேசணும், நான் உங்களோட சேர்ந்து உறவாடணும்னு சொல்லி இந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட மாடலை மோசேக்கு கொடுக்கிறாரு. அதன்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எவ்வளவு அளவு இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், அவ்வளவு துல்லியமா தேவன் மோசேக்கு கொடுக்கிறாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கொடுக்கிற மாடலை தான் நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யாத்ராகமம் 27வது அதிகாரம் 1வது வசனம் சிஸ்டர். யாத்ராகமம் 27:1. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான கீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாயிருப்பதாக. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் பலிபீடத்தோட அந்த பலிபீடத்தோட அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா 4 கொம்புகள் இருக்கு. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த பலிபீடத்தோட அளவுகள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 முழம் நீளம், 5 முழம் அகலம், 3.5 முழம் உயரம் இருக்கு. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அந்த பலிபீடத்தோட அமைப்புல நம்ம என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னா, பரலோகத்தின் நிழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒண்ணு அமைக்கப்பட்டது ஒரு பாயிண்ட். 2வது ஆசாரிப்பு கூடாரத்துல நடப்பவைகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு பெரிய சத்தியம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அமைந்திருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு பிளேஸ். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துல மூவ் பண்ணி போக போக இந்த ஆசாரிப்பு கூடாரத்தையும் கட்டி கொண்டு போவாங்க. இரவுல பாத்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பமாகவும் பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க எந்த திசையில போகணும், எப்படி போகணும் அப்படின்னு அவங்களுக்கு வழிகாட்டி கூட்டி கொண்டுட்டே போவாங்க. எந்த இடத்துல அந்த மேகஸ்தம்பம் நிக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூடாரத்தை போட்டுடுவாங்க. கூடாரம்னு ஆசாரிப்பு கூடாரத்தை போட்டுட்டு அங்க இவங்களோட அனைத்து பலிகளையும் அனைத்து அந்த ரிச்சுவல்ஸ் அவங்களுக்குள்ள அந்த செய்முறைகள் எல்லாம் சொல்லி தேவனுக்குரியான பலிகளையும் தேவனுக்கு கொடுக்கத்தக்கதான அவ்வளவு வர்ஷிப்ஸ் ஆராதனை எல்லாம் அங்கதான் செய்வாங்க. 3வது பாத்தீங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற நமக்கோ ஆசாரிப்பு கூடாரம் நம்மளுக்கு இருக்கா? இல்ல. ஏன்னா தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். நாமே அவருடைய ஆலயம். அவருடைய பெரிய கிருபை ஒரு இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாசமா இருக்க விரும்பின தேவன் நம்மளுக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுடைய ஒவ்வொருவரின் இருதயத்திலும் அவரே அவர் ஆலயமாக மாற்ற அவர் விரும்புகிறார். நம்மளுடைய இருதயத்தில் அவர் குடியிருக்க
விரும்புகிற தேவனா இருக்கிறார். இப்போ நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிறதான இந்த முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பலிபீடம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெண்கல தொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் வந்துரும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் வந்துரும். ஒவ்வொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் இல்ல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பலிபீடத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பலிபீடத்துல நம்ம நீளம் அகலம் எல்லாமே முதல்ல பார்த்தாச்சு. இப்போ 22வது அதிகார 27வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அதன் 4 முளைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 கொம்புகள் வந்து அந்த 4 பாக்ஸோட மூலையில 4 கொம்புகள் இருக்கணும். அதுவும் எல்லாமே என்ன பாருங்க, வெண்கல தகட்டினால் இருக்கணும். எல்லா தட்டுமுட்டு சாமான்கள் பாத்தீங்கன்னா இங்க பரிசுத்த ஸ்தலத்திலையும் சரி, நம்ம பிரகாரத்திலையும் சரி பாத்தீங்கன்னா எல்லாம் வெண்கல தகட்டினால செய்யப்பட்டு இருக்கும். வெண்கலம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கணும்னா தேவனின் தெய்வீக தன்மையை குறிக்குது. ஏன்னா தேவன் வந்து அவரோட தெய்வீக தன்மையை எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் வந்து இழக்கவே மாட்டார். அதுக்காக என்ன சொல்றாரு, வெண்கலத்தினால மட்டும்தான் அதை செஞ்சிருக்கணும். அதனாலதான் ஒரு பர்டிகுலரா என்ன சொல்றாரு, வெண்கல தகட்டினால் நீ மூட வேண்டும். 3வது வசனம் சிஸ்டர். அதன் சாம்பலை இருக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துருடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. பாத்தீங்கன்னா அந்த பலியிடுற அந்த ஒரு பலியிடப்பட்ட பொருள்கள் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த சல்லடியின் வழியாக என்ன பண்ணும், அந்த டஸ்ட் மாதிரி கீழே படியும். அதை எடுக்க தேவையான இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தட்டுமுட்டு சாமான்கள், அந்த கிண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், அதுவுமே வெண்கலத்தினால செய்யப்பட்டு இருக்கணும். 5வது வசனம் சிஸ்டர். சாரி 4வது வசனம். 4, 5, 6 எல்லாம் வாசிங்க சிஸ்டர். 4ல இருந்து 6 ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்திம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. 4ல இருந்து 6 படிச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓகே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். ஏன்னா அதோட ஏன் பாதி வரைக்கும் இருக்கு அப்படின்னா அந்த சல்லடை பாதி வரைக்கும் இருந்தாதான் அதுக்குள்ள இருக்கிற டஸ்ட் வந்து கீழே வந்து என்ன பண்ணும், கீழே விழுகும். அதுக்காக தான் அவரு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கு மேல ஆரஞ்சு கலர், கீழே சல்லடை ஓட்டையா இருக்கிறதான அந்த எல்லோ கலர் வந்து அதுக்கு கீழே இருக்கிறதான பாதி. இது இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அந்த தட்டுமுட்டு சாமான்கள். இது எல்லாமே இந்த ஒரே படத்துல காண்பிக்கப்பட்டிருக்கும். அந்த பலிபீடத்தை தூக்கிட்டு போறதுக்கு 4 மூலைகளிலும் கொஞ்சம் கீழே தாழ்த்தி 4 கொக்கிகள் இருக்கு பாருங்க. அதுக்குள்ளார ராடை விட்டுதான் அந்த ராடோட சேர்த்துதான் தூக்கிட்டு போவாங்க. அதுக்காக தேவன் கொடுத்த அமைப்பு தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா சீத்தி மரத்தினால செய்யப்பட்டிருக்கும். சீத்தி மரம் எதுக்காக அந்த மரத்தினால ஏன் செய்யணும்னு தேவன் சொல்றாங்கன்னா, இந்த சீத்தி மரம் அப்படிங்கிறதுக்கான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஈஸியா பூச்சி புழு பிடிக்காத ஒரு மரம். எப்பவுமே அது என்ன ஆகும், பயங்கர ஸ்ட்ராங்கா அதோட புதுத்தன்மையை இழந்து போகாதபடி, அதாவது எத்தனை முறை அதை பயன்படுத்தினாலும் அதுக்கு மேல ஒரு அழுக்கு படிந்த ஒரு அப்பியரன்ஸோ பழசா போன ஒரு அப்பியரன்ஸோ அதுக்கு இல்லாதது போல எப்பவுமே புதுமையாகவே காணப்படும். ஏன்னா பலி செலுத்துறது அப்படிங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் இவங்க எப்பவெல்லாம் இவங்க பலி செலுத்துறாங்களோ அந்த நேரங்கள்ல எல்லாம் இது வந்து அவைலபிளா இருக்கணும். அதுக்காக வேண்டி இந்த மரம் வந்து எப்பவும் பலி செலுத்துறதுக்கு தயாரான நிலையில இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு பூச்சி பிடிக்க முடியாத ஒரு மரத்தினால, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தினால செய்யப்பட்டதுதான் இந்த பலிபீடம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பலிபீடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை நம்ம பார்த்தோம். அந்த அளவை வச்சுதான் நாம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இந்த பாடத்துக்குள்ள போறோம். இப்போ பலிபீடத்தோட அமைப்பை நீங்க பாத்துட்டீங்க. இப்போ வந்து அதற்குரிய அளவுகளை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தோம்னா யாத்ராகமம் 27வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்த்ததின்படி 5 அடி அகலமும் 5 அடி உயரமும் கொண்டதான அந்த பலிபீடத்தின் அந்த பலிபீடத்தோட அந்த பாக்ஸ் வந்து இருந்துச்சு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதோட நீளம் 5 முழம், அகலம் 5 முழம், 5 + 5 பாத்தீங்கன்னா 10. அப்போ அந்த உள்ளத இருக்கிறதான அந்த பாக்ஸோட பெருக்கல் மாதிரி ஒரு அடையாளம் போட்டிருக்கு இல்லையா, அந்த அடையாளம் இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னருக்கு எடுக்கும்போது 7 முழம், ஆப்போசிட் கார்னர்ல இருந்து ஆப்போசிட் கார்னருக்கு எடுக்கும்போது 7 முழம்.
அப்ப பார்த்தோம்னா 5 + 5 10 நம்ம எடுத்தது போல அந்த 10 இந்த உள்பக்கமாக இருக்கிறதான அந்த 7 முழத்தோட நம்ம பெருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அளவு 70. அப்போ இந்த 7 × 10 ஏன்னா அந்த 10 கிடைக்குது இல்லையா, 5 + 5 10 கிடைக்குது இல்லையா, அந்த 10ஓட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 7 பெருக்கிறப்ப நம்மளுக்கு 490 அப்படிங்கிற அளவு வந்து கிடைக்கும். இந்த 490 நம்ம பைபிள்ல எங்கேயாவது வாசிச்ச ஞாபகம் உங்களுக்கு யாருக்காவது உண்டா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? நான் அதுக்கு தான் உங்களுக்கு இது ரெடி பண்ணியிருக்கு. புரியுதா சிஸ்டர் உங்களுக்கு? ஹலோ சிஸ்டர், கேக்குதா? கேக்குது சிஸ்டர், ஆனா புரியல. ஓகே, மறுபடியும் நான் சொல்லட்டுமா? இந்த Okay. பாக்ஸ் இருக்கு பாத்தீங்க, இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல பாக்ஸ் இருக்கிறதுல நீளம் 5 முழம் நீளம், 5 முழம் அகலம் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. 3.5 அடி வந்து 3.5 முழம் வந்து உயரம். உங்களுக்கு அந்த பாக்ஸ்ல அளவு தெரியுதா? தெரியுது அந்த சிஸ்டர், தெரியுது. அளவு அந்த அளவை நீங்க கால்குலேட் பண்றோம் இப்போ. ஏன்னா நீளம் 5 முழம் நீங்க பாக்குறீங்க, அகலம் 5 முழம் பாக்குறீங்க. இந்த 2 5 முழத்தையும் நம்ம கூட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. இந்த 10 நம்ம என்ன பண்ணணும்னா பாக்ஸுக்கு இப்ப நம்ம பாக்ஸோட அவுட்டர் சர்ஃபேஸ் நம்ம அளந்துட்டோம். இப்ப பாக்ஸோட இன்னர் சர்ஃபேஸ் அளக்க போறோம். அப்படின்னு பாக்குறப்போ இந்த மூலையில இருந்து அந்த மூலை, அதாவது ஆப்போசிட் கார்னரை நீங்க எடுத்தோம்னா தான் நம்ம அளக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்போ இந்த ஒரு ஏதாவது ஒரு கார்னரை நீங்க பாருங்க, அந்த கார்னர்ல இருந்து ஆப்போசிட் கார்னர் வந்து 7 முழம், இதுக்குள்ளதுக்கு இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் எடுக்கிறப்போ 7 முழம். புரியுதா சிஸ்டர்? அப்போ நம்ம 5 + 5 10 எடுத்தோம் இல்லையா, அந்த 10 கூட இந்த 7 முழத்தை நம்ம பெருக்கிறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 70. ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர். அந்த 70 ஓகே. நீங்க இதை பாத்துக்கோங்க சிஸ்டர். இதுக்கு டவுட் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு கடைசியில விளக்குறேன். ஏன்னா நம்ம டவுட்டை விளக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மீதியை நம்ம பார்க்க முடியாது. சாரி. ஓகே, இப்ப 490 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 490 நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 வசனம் வாசிங்க சிஸ்டர். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணரா இருக்க. கரெக்டா சிஸ்டர்? மத்தேயு 18, 21, 22. ஆமா சிஸ்டர், ஆமா. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். ஆமென். 770 முறைனா எத்தனை முறை வருது? 490. 490 முறை. அந்த ரகசியத்தை, அந்த சத்தியத்தை தேவன் எங்க வச்சிருக்காங்க? நம்மளுக்கு பலிபீடத்தின் கொம்புகள்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அததான் இயேசு கிறிஸ்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து எதையுமே அவரோட சுயமா பேசல. தேவன் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, தேவன் அவருக்கு என்னெல்லாம் ஜனங்கள் கிட்ட பேச சொன்னாரோ அதை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து பேசினாங்க. அவர் சுயமாய் ஒண்ணுமே சொல்லல. எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், என் பிதா எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் போதிக்க வந்தேன். எல்லா இடத்துலயுமே இயேசு தன்னை மறைத்து கொண்டு தேவனை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தேவனுக்கு மட்டும்தான் அவ்வளோ மகிமையும் அவ்வளோ கனத்தையும் கொடுத்தாங்க. அதே போல இந்த 490 அப்படிங்கிறதான இந்த சத்தியத்தையும் தேவன் கற்றுக் கொடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து புதிய ஏற்பாட்டுல பதிவிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா பேதுரு கிட்ட சொல்றாங்க, 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 770 தரம் அப்படின்னா 490 முறை. இந்த 490 அப்படிங்கிறதோட அளவீடு தான் நம்ம பலிபீடத்தின் கொம்புகள்ல வந்து பலிபீடத்தோட அதோட நீள அகலம் உயரத்தோட இருக்கிறதான ஒரு சத்தியம் அதுக்குள்ள புரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பலிபீடத்தின் கொம்புகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு குறிக்கும். ஏன்னா பலிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பழைய ஏற்பாட்டின்படி தான் செய்த தவறுகளுக்காக, தான் செய்த மீறுதல்களுக்காக, அதற்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வெள்ளாடையோ காளை மாடுகளையோ இல்ல புறா குஞ்சுகளையோ தேவன் வந்து என்ன பண்ணாரு, அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்க அதுக்குரிய அந்த புறா குஞ்சுகளையோ வெள்ளாடையோ என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அந்த பலிபீடத்துல தன்னை மன்னிக்கும்படி, தன்னுடைய மீறுதல்களை தேவன் பொறுக்கணும், மன்னிக்கணும், அவரோட கோபாக்கினைக்குள்ளாக நான் போக கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல பலி செலுத்துறதுக்கு தான் அந்த பலிபீடம். அப்போ பலி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈடுபலியை குறிக்கும். இயேசு கிறிஸ்து
புதிய ஏற்பாட்டின்படி, பழைய ஏற்பாட்டின்படி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டுச்சு. நம்மளுடைய பாவங்களுக்காக ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் தான் அங்க வந்து என்ன பண்ணிச்சு, தேவனுக்கும் நம்மளுக்குமாக ஒரு மத்தியஸ்தமாக நினைக்கப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் தன்னைத்தானே இந்த பலிபீடத்திலே பலியிட்டு கொண்டார். இதுதான் நம்ம படிக்கிறதான சத்தியம். இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 18வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்போ நம்மளுக்கு சகோதரன் யாரு? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நான் மெசேஜ் எடுத்ததுல பார்த்தோம். நல்ல சமாரியன் இதுல யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு பிறன் அப்படின்ற கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, யாரு உனக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, யார் உன்னோட உயிரை காப்பாத்துனாங்களோ அவனே உனக்கு பிறன் அப்படின்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் அனுப்பி நியாயசாஸ்திரியை அனுப்பிச்சு வைப்பாரு. அதே போல சகோதரன் கூட நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பில் பிணைக்கப்பட்ட நம்ம அனைவரும் அவருடைய கூட சகோதர சகோதரிகள். நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நீங்க என்னோட தப்பிதங்களை மன்னிக்கலைன்னா பரமபிதா எப்படி உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? எப்படி மன்னிப்பார்? நீ மன்னிச்சியா நான் உன்னை மன்னிக்கிறதுக்குன்னு தேவன் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வச்சோம்னா நம்ம அவருக்கு கொடுக்கறதான பதில் என்னவா இருக்கும்? ஏன்னா நாம ஒருத்தவங்களோட தப்பை மன்னிக்காம தேவன் கிட்ட போய், அப்பா நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, என்னோட மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம நான் இப்படி தவறு பண்ணிட்டேனே, என்ன மன்னிங்கப்பா மன்னிங்கன்னு சொல்றப்போ அவர் எப்படி நம்மளுடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார்? அதனால நம்மளுடைய சகோதரர்கள் கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அனைவரும் சகோதர சகோதரிகள். யாருன்னே தெரியாது. இன்னைக்கு நம்ம லேடிஸ் பிரேயர்ல நீங்க எவ்வளவு இந்த சிஸ்டர் எவ்வளவு அருமையா ஜெபிச்சாங்க. நீங்க போய் அறுவை சிகிச்சை பண்ணுங்க, நீங்க போய் அவங்களை குணமாக்குங்க. அவங்களுக்கு தெரியாது. மேபி நீங்க எல்லாம் ஒரே கூடுகையில இருக்கிறதுனால உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் அன்பு உங்களை எல்லாம் நெருக்கி ஏவுகிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த பாரத்தை நம்ம மனசுக்குள்ள வாங்கி அவங்களுக்காக ஊக்கமா உருக்கமா நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த ஐக்கியத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லூக்கா 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. நம்ம முதல்ல பார்த்தோம் மத்தேயு 18:35 நீ வந்து அவன் மன்னிச்சாதான் அவனுக்கு நீ மன்னிச்சாதான் உன்னை நான் மன்னிப்பேன்னு தேவன் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். பாருங்க, அவங்க வந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. ஆனாலும் ஒரு பேரளவுக்கு வந்து ஓகே சாரி அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ணணுமா, அவனை கடிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த தவறை அவன் மீண்டுமாய் அவன் வேற யார் இடத்திலும் செய்யக்கூடாது. அதனால நாம என்ன செய்யணும், அவனோட குற்றத்தை கடிந்து கொள்ளணும். நீ பண்ணினது இந்த உலகத்திற்கு முன்பாகவும் நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு முன்பாகவும் இது இவ்வளவாய் இது பாவம் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை சுட்டி காட்டி அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அவரோட பாவத்தோட தன்மை, அந்த பாவத்தினால் அவருக்கு கிடைக்க போற தண்டனை, ஆக்கினை எல்லாத்தையும் குறித்து அவர்கிட்ட என்ன பண்ணணும், நாம மனம் விட்டு அவர்கிட்ட பேசணும். அவருடைய தப்பிதத்தை நம்ம சுட்டி காட்டி அந்த தப்பிதத்தை திருத்தி கொள்ளுகிறத்தக்கதான சமயத்தை கொடுத்து அதுக்கு பின்னாடிதான் மன்னிக்கணுமா. 2 வசனத்துக்கும் எவ்வளவு கான்ட்ரோவர்சிஸ் பாத்தீங்களா? ஏன்னா தேவன் மன்னிக்கவும் சொல்றாங்க, மன்னிக்க சொல்ற அதே நேரம் அந்த குற்றத்தை நீ கடிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருவன் வந்து அந்த குற்றத்தை வந்து நம்ம வந்து அதை நம்ம தண்டிக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குற்றம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பழக்கமா போகலாம். ஓகே, நம்ம செய்து கரெக்ட் தான் போல, நம்ம வந்து நம்மள யாருமே நம்மள வந்து தட்டி கேட்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஹேபிச்சுவலா மாத்திக்குவாங்க. அது அவங்களையே அறியாம அவங்களுக்கு பழக்கமாயி போயிடும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அறிந்தோ அறியாமல நம்ம கிட்ட செய்யற அதே தப்பிதத்தை இன்னொரு ஆள்கிட்டையும் அவங்க செய்வாங்க. அப்ப அவங்களை திருத்துறதுக்கான ஆட்கள் இல்லாம போயிடுவாங்க. அப்போ கிறிஸ்துவின் அன்புல இருக்கிற நமக்கு கட்டாயம் அவங்க செய்யறது தப்பா ரைட்டா அப்படிங்கறதான அவ்வளவு ஞானத்தையும் அவ்வளவு ஒரு அறிவையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை கொண்டு அவங்களை நம்ம என்ன செய்யணும், குற்றம் கடிந்து கொள்ளணும். அவங்கள வந்து தேவனுக்கு முன்பாக நம்ம திருப்பி கொண்டு வர வேண்டியதான முழு பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து லூக்கா 17வது அதிகாரம் 4வது வசனம் சிஸ்டர். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அவன் வந்து ஒரு நாள்ல திருப்பி தப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல. ஆனா அவன் வந்து என்ன பண்ணணுமா,
மனஸ்தாபப்படணும், உண்மையில நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துல அவன் ஏவப்பட்டு குத்தப்பட்டு என்ன பண்ணணும், வந்து மன்னிப்பு கேட்கணும். எத்தனை டைம் இந்த மன்னிப்பை நான் உன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. 7 தரம் அப்படிங்கிறது 7 அப்படிங்கிறது வந்து நம்மளோட பைபிள்ல வந்து பரிபூரணம். 6வது நம்பர் அபூரணம், 7வது நம்பர் அப்படிங்கிறது வந்து பரிபூரணம். பரிபூரணம் அப்படிங்கிறதுனா என்னது, எல்லாமே. அப்ப 7 அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு கவுண்ட்லெஸ், அதாவது நம்ம எப்பவும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம 7 தரம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து குறிக்கப்பட்டிருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா அவன் எத்தனை தரம் தப்பு செய்தாலும், ஒரே நாளில தப்பு செய்தாலும் மனஸ்தாபப்பட்டு தன் இருதயத்துல குத்தப்பட்டு அவன் வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு மன்னிக்கணும். நாம ஏன் அவரை மன்னிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சிஸ்டர். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து இப்போ ஒருவர் பேர்ல ஒருக்கு குறைபாடு உண்டானால் யார் நம்மளுக்கு மன்னிச்சது போல மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன்னா நாமளும் தப்பு பண்ணி நம்ம கிறிஸ்துவ கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோம். கிறிஸ்து கிருபையினால நம்மளை மன்னிச்சிருக்கார். அதனால நாம மன்னிக்கணும். நாம மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். மன்னிப்பு கிறிஸ்து நம்மளுக்கு இலவசமாய் கொடுத்ததுனாலதான் நீங்களும் நானும் இப்போ உட்காந்து நம்ம பைபிள் படிச்சுட்டு இப்படி மெசேஜ சத்தியத்தை நாம கேட்கிறோம். இப்ப அவர் மன்னிக்கல, உனக்காக நான் அடிக்கப்படல, நீ வந்து எனக்கு நீ என்ன அப்பான்னு கூப்பிட நீ தகுதி இல்லைன்னு நம்மளை புறம்பே தள்ளி இருந்தான்னா, தள்ளி இருந்தாரானால் காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மளை எப்படி அவர் அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு எப்ப கொடுத்திருப்பார். நம்ம என்னைக்கு நான் பாவின்னு நம்ம மனத்துக்குள்ள குத்தப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்திற்குள்ள உடன்படிக்கைக்குள்ளார நம்ம போறோமோ அப்பவே என்ன பண்றாரு, அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்க அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு இலவசமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பு, அந்த ரட்சிப்பு நம்மளுடைய சகோதரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது நம் தலைமேல் விழுந்த கடமை. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பலிபீடத்தோ அதோட அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டு மன்னிப்பை பெற்றவர் யார், அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொல்லப்பட்டது யார் அப்படின்னு 2 இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பலிபீடத்தை பிடித்து விடுதலை பெற்றது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 50வது வசனம். 1 ராஜாக்கள் 1:50. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இங்க பாத்தீங்கன்னா இந்த அதோனியா யாருன்னு பார்த்தோம், ஆகித்திற்கும் தாவீதிற்கும் பிறந்த ஒரு மகன். இப்போ வந்து நம்ம தேவனுடைய கட்டளையின்படி தாவீதுக்கு அப்புறம் யாரு வந்து ராஜாவா வரணும், சாலமோன் தான் ராஜாவா வரணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கா, அதோனியா வந்து தனக்கும் ராஜாவாகணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு ஆசையாவும் இருந்தது. அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, தாவீது படுக்கையில போன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் தான் இனிமே இந்த இஸ்ரேல் தேசத்தை வந்து கட்டி ஆள போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் தன்னை ராஜான்னு பிரகடனப்படுத்தி இருக்கிற ஆடுகளையும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய விருந்து பண்ணி எல்லாருக்கும் இவர் என்ன பண்றாரு, அதோனியா கொடுக்கிறாரு. ஆனா இந்த விருந்துக்கு யாருக்கு அழைப்பு இல்லை அப்படின்னா, நாத்தானுக்கும் அழைப்பு இல்லை, தாவீதுக்கும் அழைப்பு கொடுக்கப்படல. இவர் என்ன பண்றாரு, இவங்க 2 பேருக்கும் சொல்லாம, தன்னை பெற்ற அம்மாவுக்கும் இவர் என்ன சொல்லாம என்ன பண்றாரு, இவர் தன்னை ராஜாவை பிரகடனப்படுத்தி மக்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கிறாரு. இது யாருக்கு தெரியுது அப்படின்னா, நாத்தானுக்கு தெரியுது. நாத்தானுக்கு வந்து தாவீதின் மனத்துல இருக்கிற ஆசையும் தெரியும், தேவனுடைய திட்டமும் அவருக்கு தெரியும். ஏன்னா நாத்தான் தான் தாவீதுடைய குற்றத்தை நீ செய்தது குற்றம் சொல்லி அவருக்கு சுட்டி காட்டி தேவனுக்கு முன்பாக அவர் வழி நடத்தினவருக்கு நாத்தானுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்போ நாத்தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய வெல்விஷரா இருந்தாரு தாவீதுக்கு. அப்போ நாத்தான் என்ன பண்றாரு, ஏன்னா தாவீது வந்து படுக்கையில இருக்கிறார், அப்போ அவருக்கு இந்த செய்தியை சொல்லி ஆகணும். அப்ப நாத்தான் என்ன பண்றாரு, நேரா போய் பத்சேபாள் கிட்ட போய் சொல்றாரு, பத்சேபாள் உன்னோட பையன் தான் சாலமோன் தான் தேவனுடைய திட்டப்படி தாவீதுக்கு அடுத்த ராஜாவா வரணும். ஆனா என்ன பண்ற, அதோனியா தன்னை ராஜாவை பிரகடனப்படுத்தி கொண்டான். அதனால நீ என்ன பண்ற, தாவீதின் செங்கோலை பிடித்து கொண்டு நீ போய் அவர்கிட்ட சாலமோன் ராஜாவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி பத்சேபாள் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. பத்சேபாள் என்ன பண்றாங்க, போய் தாவீதோட கொம்புகளை தாவீதோட அந்த செங்கோலை பிடித்து கொண்டு
இந்த உங்களுக்கு அடுத்து இருக்கிற அந்த ராஜ்யபாரம் என்னுடைய மகனுக்கு தான் வரணும், என்னோட மகன் சாலமோன் தான் ராஜாவா நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேக்குறாங்க. தேவனோட திட்டப்படி யாரு ராஜாவாக்கப்படுறாங்க? சாலமோன் ராஜாவாக்கப்படுறாங்க. இது யாருக்கு தெரியுது? அதோனியாவுக்கு தெரியுது. ஏன்னா தாவீது ராஜாவா இருக்கிறவர் தான் அடுத்து யார் ராஜா வர போறாங்கிறத என்ன பண்ணணும்? கிரீடத்தை தலையில வச்சு மக்களுக்கு சொல்லணும், இவன் எனக்கு அடுத்து இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லணும். ஆனா அதோனியா அவனே ராஜான்னு சொல்லி தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டோம், நம்ம பண்ணிட்டோம். இப்ப சாலமோன் ஆட்சிக்கு வந்துட்டான். வந்தா என்ன பண்ணுவான்? அவன் கொன்னு போட்டுடுவான் அப்படின்னு சொல்லி தான் செய்த காரியத்தை அவன் என்ன பண்ணான்? மனஸ்தாபப்பட்டான், பயந்தான். ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்? உயிருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்மளை எப்படி இவங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்? வேகமா ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். பலிபீடத்தின் கொம்புகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், அவன் மன்னிக்கப்பட வேண்டும். என்ன காரணம்? என்ன ஒரு ரீசன் இருந்தா மட்டும்தான். அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் நான் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துல குத்தப்பட்டு பலிபீடத்தை போய் பிடிச்சுக்கிட்டான்னா அவனுக்கு கட்டாயம் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்படணும். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 51, 52 வாசிங்க சிஸ்டர். இதோ அதோனிய ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொண்டு போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையில விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே ஆகில் அவன் சாக வேண்டும் என்றான். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ற? சாலமோனுக்கு அவனோட அதோனியா போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ற விஷயம் சாலமோனுக்கு தெரியப்படுத்தப்படுது. அப்ப சாலமோன் என்ன சொல்றாரு? அவனுடைய தலைமயிரும் ஒன்னும் பூமியில் விழப்போவதில்லை, அப்படின்னா அவன் மறிக்க போறதில்லை. அதனால அவனை அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தாயிற்றுன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவனுக்கு அதோனியா மனஸ்தாபப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்டது நிமித்தம் அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கப்படுறார். இப்ப பார்த்தோம்னா யோவாப் என்ன பண்ணாரு? பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டதனால் கொல்லப்பட்டார். அது மன்னிப்பு வேணும்னு நினைச்சு அவர் போனார், ஆனா அவர் கொல்லப்பட்டார். எதுக்காகன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அந்நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாய் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். இப்போ பாத்தீங்கன்னா யோவாப் நிறைய இடத்துல தாவீதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு படை தளபதி. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தாவீதுக்கு இவர் பண்ணினாலும் அவருக்குள்ள இருக்கிறதான ஒரு ஒரு பழிவாங்கும் உணர்வு. ஏன் அந்த உணர்வு வந்துச்சு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த பழிவாங்குற உணர்வின் நிமித்தம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீதுக்கு இவர் என்ன பண்றாரு? விரோதமா செயல்பட பாக்குறார். சாலமோன் ராஜாவாக்கப்படணும்னு அப்படின்றத இவர் அறிஞ்சும் இவர் என்ன பண்றாரு? அதோனியாவை தன்னை மறைமுகமாக ராஜான்னு பிரகடனப்படுத்திக் கொள்ளும் பொழுது இவர் அதோனியா பக்கம் சாய்ந்து விடுகிறார். யோவாப் சாய்ந்ததினால இவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு தாவீதிற்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் அப்படியே அதோனியாவை தூண்டி விடுறது. உன்னுடைய தகப்பனார் இப்படி செய்யறார், சாலமோன் அப்படி கொண்டுட்டு போறார், இப்படி கொண்டுட்டு போக போறார், நீ விடாத, உனக்கும் நீயும் அவரோட மகன் தான், உனக்கும் ராஜ்யபாரம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அதோனியாவை இவர் தூண்டி விடுறார். தூண்டி விட்டு அங்க ஒரு பெரிய கழகத்திற்கு இவர் ஒரு பெரிய ஒரு காரணமாக அமைகிறார். இப்போ என்ன பண்றாருன்னா, யோவாப் அதோனியா பக்கம் சாய்ஞ்சதுனால இவர் எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இவருக்கு தெரியும், அதோனியா போய் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டதுனால அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறத யோவாப் என்ன பண்றாரு? தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ அவர் ஓடி போய் என்ன பண்றாரு? அதே இப்ப நம்ம வாசிச்ச வசனத்தின்படி அவர் ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிறார். அப்படி பிடிச்சு கொள்ளுகிறதுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? யோவாப் என்ன தவறு செய்தது நிமித்தம் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டார்? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம் சிஸ்டர். தாவீது மரணமடை காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. 5வது வசனம் 6வது வசனம் சிஸ்டர். 5, 6. செருயாவின் குமாரனாகிய யோபாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படி நீ செய்து அவருடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு.
இப்ப பாத்தீங்கன்னா தாவீது வந்து தன்னோட மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி சாலமோன் கிட்ட கடைசி கோரிக்கையா இதை வைக்கிறாங்க. ஏன்னா யோவாப்பு வந்து இவர் சவுலின் படைத்தளபதியாக இருந்த அப்னேரையும் அம்மாசாவையும் வஞ்சகம் வைத்து கொலை செய்கிறான் யோவாப். அதனால எனக்கு விரோதமாய் அவன் 2 கொலைகளை செய்திருக்கான். அதனால அவன் வயசாகி இந்த பூமியில சாகக்கூடாது. அதாவது நரைமயிர் அப்படின்றது பாத்தீங்கன்னா வயசாகி அவன் சாகக்கூடாது. அவனை நீ அரியணை ஏறின உடனே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் யோவாப்பை நீ கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் வந்து தாவீது வந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிறார். யாருக்கிட்ட? சாலமோன் கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அப்னேர் யாரு அப்படின்னு பார்த்தா சவுலோட நேர் சித்தப்பா. சவுலோட சித்தப்பா தான் இந்த அப்னேர். இவர் வந்து சவுலோட படை தளபதியா இருக்காரு. ரொம்ப உண்மையும் உத்தமமுமான ஒரு மனுஷன் தான் இந்த அப்னேர். இவர் வந்து சவுலோட குடும்பத்தாருக்கும் தாவீதோட குடும்பத்தாருக்கும் 2 பேருக்கும் சரியான சண்டை போர் வருகிறப்போ இவர் என்ன பண்றார்? சவுல் வந்து மரணம் அடைந்த உடனே இவர் என்ன பண்றாரு? அப்னேர் போய் தேவனுடைய திட்டத்தின்படி தாவீது தான் இஸ்ரேல் முழுவதையும் ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் தேவனுடைய திட்டத்தின்படி நீங்க தான் முழுமையா ஆட்சி செய்யணும், நீங்க தான் ராஜாவா இருக்கணும், நீங்களே இந்த முழு தேசத்திற்கும் ராஜாவாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சவுலோட படை தளபதியாக இருந்தாலும் தாவீதின் கிட்ட போய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரம், தாவீது வந்து யூதா கோத்திரம். இந்த ஒரு கோத்திரத்துல இருந்து இன்னொரு கோத்திரத்துல ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட போய் தாவீது கிட்ட நீங்களே ராஜாவா இருந்துக்கோங்க, நீங்களே இதை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு ரொம்ப ஃபேவராக நடந்துகிட்ட ஒரு மனசாட்சியுள்ள ஒரு மனுஷன் தான் இந்த அப்னேர். இந்த அப்னேர் அதனால தாவீது என்ன பண்றாரு? எனக்கு நீ இவ்வளவு உண்மையும் உத்தமமா இருந்தியேன்னு சொல்லி தாவீது தன்னோட படை தளபதிங்கிற ஒரு அந்தஸ்தை அப்னேருக்கு கொடுக்கிறார். இவருக்கு முன்னாடி யோவாப் தான் படைத்தளபதியா இருந்தார். ஆனா அப்னேர் செய்த இந்த உபகாரத்தின் காரணமா தாவீது என்ன பண்ணிடுறாரு? அப்னேரை வந்து தன்னோட படை தளபதியா நியமிக்கிறார். அவருக்கு நியமிச்சதுனால சாலமோனும் என்ன பண்ணிடுறார்? நியமிச்சு கொள்ளுகிறார். அதன்படி இவர் என்ன பண்றார்? அந்த இடத்துல வஞ்சம் வைக்கிறார் யோவாப். எப்ப இருந்தாலும் நம்ம அப்னேரை கொல்லணும், என்னோட ஒரு ஒரு என்ன சொல்றது, என்னோட ஒரு அந்தஸ்தை, ஒரு படைத்தளபதிங்கிற அந்தஸ்தை இவன் வந்து எடுத்துட்டான், இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அப்பவே என்ன பண்றாரு? இவர் மேல வஞ்சம் வச்சிடுறாரு. அதுக்கடுத்து அப்ப வஞ்சம் வச்சு கொல்லப்பட்டவர் தான் அந்த அப்னேர். இந்த அப்னேருக்கு அடுத்து அந்த அப்னேரை கொல்றதுக்கான காரணம் 2 சாமுவேல் 3:27 வாசிங்க சிஸ்டர். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்னேரை போய் வஞ்சம் வைத்து பாருங்க, எவ்வளவு அழகா அந்த இடத்துல வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அமைதியா கூட்டிட்டு போய் என்ன பண்ணாராம்? கத்தியால அவரை குத்தி கொன்னு போட்டான். யாரு? அப்னேரை வந்து கொன்னு போட்டா. இந்த இடத்துல சவுலோட குடும்பத்துக்கும் தாவீதோட குடும்பத்துக்கும் 2 பேருக்கு சண்டை வரும்போது என்ன பண்றாரு? அப்னேர் வந்து தொடர்ந்து சண்டைக்கு போயிட்டு இருக்கும் போது ஆசகேல் என்ன பண்றாரு? இவர் பின்னாடியே வர்றாரு. ஆசகேல் யாரு அப்படின்னா யோவாப்போட சகோதரன். யோவாப்போட பிறந்தவங்க 3 பேரு, அதுல இவர் ஒரு சகோதரர். ஆசகேல் வந்து யோவாப்போட கூட பிறந்த தம்பி. இவர் என்ன பண்றாரு? அப்னேர் சவுலோட படைத்தளபதிக்கு பின்னாடி சண்டைக்கு போறப்ப இவரு பின்னாடியே போறார். அப்ப அப்னேர் வந்து என் பின்னாடி நீ வராத, நீ என் பின்னாடி வர்றப்போ சப்போஸ் நீ வந்து போர்ல கொல்லப்பட்டா உன்னோட அண்ணன் யோவாப்புக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அதனால நீ வராதுன்னு எவ்வளவோ அப்னேர் சொல்றாரு. ஆனா யோவாப் வந்து என்ன ஆசகேல் வந்து என்ன பண்ணல, கேட்கல. ஆனாலும் அவருக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இடையூறா அவர் கூட போயிட்டே இருக்காரு. இதுல எரிச்சல் பட்ட அப்னேர் என்ன பண்ணிடுறாருன்னா ஆசகேல கொன்னு போட்டுறாரு. அப்போ தன்னுடைய தம்பிய இவரு கொன்னுட்டான், அப்னேர் கொன்னுட்டான், என்னோட படைத்தளபதிங்கிற அந்தஸ்தையும் இவன் எடுத்துட்டான் அப்படிங்கிற இந்த 2 ரீசனுக்காகத்தான் அப்னேரை வந்து என்ன பண்றார்? தாவீது வந்து கொன்னு போட்டுடுறா. யோவாப் வந்து அப்னேரை வந்து கொன்னு போட்டுடுறான். இதுக்கு அடுத்து 2வது இன்னொருத்தர் கொன்னது நம்ம யாருன்னு பார்த்தோம்? அம்மாசா வந்து எதுக்காக வந்து இவ கொல்றாரு அப்படின்னா 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். 20வது அதிகாரம் 9வது வசனம்.
20:9 9வது வசனம். 2 அப்பொழுது சாமுவேல் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையா இராத போது யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா அமாசாவும் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதோட படைத்தளபதி. அப்போ அந்த படைத்தளபதியும் ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய பட்டங்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக யோவாப் என்ன பண்றான், அமாசாவையும் என் சகோதரனே, எவ்வளவு அழகா பாருங்க, என் சகோதரனேன்னு கூப்பிட்டு அவரை முத்தம் செய்து அவரை என்ன பண்றான், பின்பக்கம் இருந்து என்ன பண்றாரு, அமாசா வயிற்றுல குத்தி குடல் சரியும்படி என்ன பண்றாரு, வஞ்சம் வைக்கலன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், போய் சந்திச்சிருக்க மாட்டார். எதேச்சியாக நடக்கப்படுற கொலை வேற வஞ்சம் வச்சு அவரை சகோதரனேன்னு அழைத்து யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை செய்தது போல வஞ்சம் வைத்து என்ன பண்றான், ஒரு பெரிய திட்டம் தீட்டி அவரை போய் முத்தம் கொடுக்கிற மாதிரி அவரோட தாடிமயிரை இழுத்து, வலது கையினால் தாடிமயிரை இழுத்து அவரை முத்தம் செய்து என்ன பண்றான், குடல் சரியும்படி குத்தி போட்டு அமாசாவை யோவாஸ் என்ன பண்ற கொலை பண்ணி போடுறான். இந்த இதன்படி அப்னேரையும் அமாசாவையும் இந்த யோவாப் கொலை செய்தது யாருக்கு தெரியும், தாவீது ராஜாவுக்கு தெரியும். இந்த 2 காரணத்திற்காக 2 பேருமே எனக்கு ரொம்ப என்னோட இருதயத்திற்கு ஏற்றவங்களா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த அப்னேரையும் அமாசாவையும் அவன் யோவாப் கொன்று போட்டதுனால நீ அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, சாலமோன் கிட்ட கட்டளை எடுத்துக்கிறார். அதே போல யோவாப் என்ன பண்றான், அப்படி நம்ம அதோனியா போய் இது பண்ணாத அதோனியா போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு மன்னிப்பை பெற்று கொண்டது போல நம்மளும் போய் நம்ம பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மளையும் சாலமோன் மன்னிச்சு விட்டுடுவான் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு இவர் என்ன பண்றாரு, வேகமா ஓடி போய் என்ன பண்றாரு, பலிபீடத்தின் கொம்புகளை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. இப்போ யாத்ராகமம் 21:14 படிங்க சிஸ்டர். ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். இந்தபடி இது ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட 603 நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள்ல இதுவும் ஒரு பிரமாணம். என்னன்னா, துணிகரமான பாவம் செய்து மன்னிப்பு வேண்டிய என்னுடைய பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவன் அந்த இடத்திலேயே கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கறதான இந்த ஒரு கட்டளையின்படி, இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்றா, யோவாப் பிடித்து கொண்டாலும் யோவாப் என்ன பண்றான், நான் செத்தாலும் இந்த பலிபீடத்தை விட மாட்டேன், இந்த பலிபீடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டு, ராஜா என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், என்னை கொன்னு போட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருக்க பிடிச்சு கொள்ளுறார். 2 சாமுவேல் 2:18 படிங்க சிஸ்டர். அங்கே சிரியாவின் 3 குமாரராகிய யோபாவும் அபிஷாயும் ஆசைகளும் இருந்தார்கள். ஆசைகள் வெளியில் இருக்கிற கலைமண்ணில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். இந்த ஆசகேல் யார், இந்த ஆசகேல தான் என்ன பண்ணாரு, அப்னேர் கொண்டு போட்டார். அதனாலதான் இவருக்கு ரத்த பழியை வாங்குறதுக்காகத்தான் யோவாப் அப்னேரை கொலை பண்ணினார். அதனால பாத்தீங்க அப்படின்னா இவரு அதோனியா தன்னுடைய செய்த பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணார், பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய இருதயத்தில் அவர் என்ன பண்ணல, யோவாப் மனம் திருந்தல, மனம் கசந்து அழல, தான் செய்த தப்பு என்னங்கிறது அவர் புரிஞ்சிக்கல, தான் 2 கொலை பண்ணிருக்கோம், 2 ரத்த பழியை நம்ம கைகளினால் வாங்கியிருக்கோம் அப்படின்னு இருதயத்துல குத்தப்படாம மன்னிப்பு கிடைச்சா போதும், நம்மளுக்கு உயிர் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை இருக்க பிடிச்சுக்கிறார். ஆனாலும் சாலமோன் என்ன பண்ணிட்டாரு, அதே நியாயப்பிரமாணத்தின் கட்டளையை சொல்லி பலிபீடத்திலே என் உயிர் போகட்டும்னு சொல்லிதானே யோவாப் சொன்னா, அதே இடத்துல அவனை வெட்டி போடுங்க, அதே இடத்துல அவன் சாக வேண்டும்னு சொல்லி கட்டளை கொடுத்து அந்த இடத்துல அவனை என்ன பண்ணிடுறாங்க, கொன்னு போட்டுடுறாங்க. இந்தபடி நம்ம என்ன இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பலிபீடத்தின் கொம்பு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம். பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொள்ளும் போது நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்குது. லேவியராகமம் 16:18 படிங்க சிஸ்டர்.
பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை Want to வந்து put something here? No. Like plain only? Yeah, something you want to put. Joint. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயசித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி இப்போ அந்த பலிபீடத்தின் கொம்புகளை நம்ம செய்த பாவத்துக்குள்ள அந்த ரத்த பலியை நம்ம எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணும், அந்த பலிபீடத்துல இருக்கிறதான அந்த 4 கார்னர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா பிக்சர்ல, அந்த 4 கொம்புகளின் மீது பூசப்படணும். அப்படி பூசப்படும் பொழுதுதான் என்ன பண்ணணும், அந்த நம்மளுடைய ரத்தம் வந்து மன்னிக்கப்பட வேண்டிய நம்ம பிரதான ஆசாரியன் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த ரத்தத்தை அந்த பெட்டி மேல போய் நம்மளுக்கு உடன்படிக்கை பெட்டியின் மேல தெளிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும். இங்க இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரே ஆடு பலியாக்கப்பட்டதினால் நம்மளுடைய ரத்தம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து 1 யோவான் 1:7 வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கு, நம்மளுடைய அவ்வளவு பாவங்களையும் அவ்வளவு துணிகரமாக நம்ம செய்த எல்லாவற்றையும் நாம் மனஸ்தாபப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நம்மளுக்காக சிலுவையில் அறைந்தார். நம்மளுடைய பாவங்களை ஒரே ஒரு தரம் மன்னித்து அவர் வந்து என்ன பண்ணிருக்கார், உயிர்த்தெழுந்து பிதாவின் இடத்தில் நமக்காக இன்றும் அவர் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள் தப்பு பண்ணிட்டா, என்னுடைய மகள் வந்து இவ்வளவு மீறுதலை செஞ்சுட்டா, ஆனாலும் என்னிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அழுகிறார். நான் அவன் மன்னித்தது போல பிதாவாகிய தேவனை நீரும் அவர்களை மன்னியும் என்று சொல்லி நம்மளுக்காக இன்றும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசஸ்தலத்தை, நம்ம இழந்து போன நித்திய ஜீவனை மீண்டுமாய் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக நம்மளுடைய பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாட்டின்படி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியன் வந்து ஆசாரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ரத்தத்தை தெளிச்சு அவங்க வந்து பாவ நிவாரண பலி செலுத்த முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து தினமும் நம்மளுக்காக வேண்டி என்ன பண்றார், நம்ம இருதயத்துல வந்து வாசம் செய்து நம்ம ஆலயமாகிய நம்மளுடைய இருதயத்தில் வந்து அவர் நம்மளுக்காக வேண்டி என்ன பண்றார், தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு துணிகரமான நம்ம பாவங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம ஞானஸ்நானம் வாங்கியிருக்கோம். இந்த யோவாவை போல நம்ம எவ்வளவு பேர் நம்ம துணிகரமா பாவம் செய்யறோம். டேக் இட் கிராண்டட். நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம், நம்மளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தையும் நம்ம ஈஸியா செய்யலாம். நம்மள யாரு கேட்பா, மன்னிச்சிடுங்கன்னு வாரத்துக்கு ஒருத்தரம் போய் நம்ம மன்னிப்பு கேட்டா போதும், நம்மள அவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்ம போய் அவரோட பாதப்படியில நின்று அவர்கிட்ட போய் நம்ம சொன்னா அவர் மன்னிச்சிருவாரு. அவர் தான் ரொம்ப கிருபை உள்ள பிதாவாச்சே தேவனாச்சேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அவருடைய கிருபைய நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. அவரை வந்து நம்ம ஒரு தகுதியுமே கிடையாது. நம்ம ஒண்ணுமே அவரோட வம்சத்தின்படி யூதா கோத்திரத்தில் வந்தவங்களா நாமோ இல்ல. நம்மளாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர்கள். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அருகதையும் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை தேடி வந்தார், நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தார். நாமும் அவரை தேடி நம்ம போகல. ஆனா என்னைக்கு நம்ம இருதயத்துல குத்தப்பட்டுச்சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம நோக்கி கூப்பிடுறோம். நீங்க மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவங்கன்னு சொல்லி பலிபீடத்தின் கொம்புகளை போய் அவரை போய் நம்ம இருக்க பிடிச்சுக்கிட்டோம். நம்மளை மன்னிச்சார், நம்ம குழந்தைகளா அவரை கிட்ட நம்மளை மாற்றினார். அவரை நம்ம வந்து நம்ம தேவன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம இருதயத்துல ஏத்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்றோம், ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை செய்து கொடுக்க என்ன சொல்ற, உடன்படிக்கை செய்து கொடுக்கிறோம். நம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்ன பண்ணுவோம், நீங்க இருந்தது போல நானும் இருப்பேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த சத்தியத்தின்படி நான் நடப்பேன். நம்ம ஞானஸ்நானத்துல நம்ம அந்த சத்தியத்தை நம்ம பண்றோமா இல்லையா, உடன்படிக்கை பண்றோமா இல்லையா? அந்த உடன்படிக்கையை நம்ம யோவாபு போல நாம மீறுறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மீறுறோம். தெரியாம செய்தவங்களுக்கு அதோனியா போல மன்னிப்பு கிடைச்சிரும். தெரிஞ்சு செய்யற நமக்கு நானும் எவ்வளவோ மீறுதல்களை செய்திருப்போம், நீங்களும் செய்திருக்கலாம். நம்ம செய்திருந்தா நம்ம போய் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சு கொள்றப்ப நம்மளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? யோவாபை போல மரணம் கிடைக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரணத்தை விரும்புகிறவர் அல்ல. அவருக்கு நம்மளுடைய இருதயத்தின் மனம் மாறுதல், இருதயத்தில் ஒரு மாற்றம். அததான் அவர் இப்ப என் பிள்ளை திருந்திருவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்பி அவர் மேல நம்ம செய்யற தப்பிதங்களின் மூலமா அவரை நம்ம சிலுவையில அரைஞ்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை முறை நம்ம அறைவோம், எத்தனை முறை நம்ம அவரு என் மேலையும் உங்க மேலையும் அடிக்கப்பட வேண்டிய அடி அவர் மேல விழுந்துச்சு. தாடி மயிரை பிடிச்சு இழுத்தாங்க, காரி துப்புனாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா சொல்லுங்க? நம்ம ஒருத்தவங்களுக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம எதிர்த்து பேசலாம், என்ன எதிர்த்து பேசலாம், அவ வயசு என்ன என் வயசு என்ன, நம்ம எவ்வளவு கோவப்படுறோம், எவ்வளவு கொந்தளிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வளத்தையும் பாடுபட்டு பாவமே இல்லாதவர்,
எவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டார். நம்ம போட்டோஸ் எல்லாம் பாக்குறோம், இடுப்புல துணி கட்டி இருப்பாங்க. இல்ல, அவரை ட்ரெஸ்ஸே இல்லாம தான் தொங்க விட்டாங்க சிலுவையில. ஒரு டிக்னிட்டிக்காக ஒரு போட்டோ எல்லார் வீட்லயும் வைக்கிறாங்க. அதுக்காக தான் இடுப்புல ஒரு துணியை ஒரு கச்சை மாதிரி கட்டி மறைப்பாங்க. ரோமர்கள் சட்டப்படி ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு அவமான சின்னமா தான் அவர் தொங்கப்படாது. ஊருக்கு வெளியில போய் தொங்க விடப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும், நம்ம செஞ்ச பாவங்களுக்காக. ஆதாமினால் இழந்து போன அதே நித்திய ஜீவனை என் பிள்ளை பெற்றுக்கொள்ளணுமே. எனக்கு என்னோட நித்திய ஜீவனை நான் கொடுக்கறதுக்காகத்தானே நான் இவ்வளவு மனுகுலத்தையும் நான் அந்த பூமியில படைச்சேன். என் பிள்ளை என்னை விட்டுட்டு போறாங்களே, என் பிள்ளை எனக்கு வேணுமே, என்னை மீண்டுமா என்னை பார்க்கணுமே, மீண்டுமா என்னை அப்பான்னு கூப்பிடணுமே, தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்குட்டி திரும்பி எனக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக நித்தம் அவர் ஏங்கி கண்ணீர் வடிச்சு தன்னுடைய ரத்தத்தில் உடம்புல இருந்து சொல்லுற ஒவ்வொரு ரத்தத்தின் துளிகளும் நம்மளை ஏங்கி பார்க்குமே. நம்ம அவர்கிட்ட என்ன உத்தரவாதம் நம்ம கொடுக்க முடியும்? நம்ம செய்கிற பாவத்திலிருந்து உண்மையான ஒரு மனம் திரும்புதல். மனம் திரும்பிட்டு அவர் பலிபீடத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, பலிபீடத்தின் கொம்புகளாகிய இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கிட்டோம்னா மன்னிப்பு நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். இழந்து போன நித்திய ஜீவனை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ளுவோம். அதுக்கு நம்மளுக்கு தேவன் தகுதி உள்ளவர் ஆக்கியிருக்கிறார். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே. அந்த தகுதியை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம அவரோட பிள்ளைகள். யோவாபை போல துணிகர பாவம் செய்து நம்ம போனோம்னா நம்மளுக்கு மரணம் நிச்சயம், நம்மளுக்கு தண்டனை உண்டு. என்ன இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையா கிருபையா நம்மளை பாதுகாத்தாரோ, தேவன் அவ்வளவுக்கு அதிகமா எரிச்சல் உள்ள தேவனாகவும் காணப்பட்டார். எந்த இடத்துல அடிச்சு திருத்தணுமோ அவங்களை அடிச்சு திருத்தினால் யூதர்கள் எல்லாம், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மீறுதல்களுக்குள்ள போவாங்க, ஒரு நியாயாதிபதி வருவார், திருப்பி கூப்பிடுவாங்க. ஐயோ எங்களுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு எங்களை இந்த அடிமைத்தனத்துல மீட்டுக்கோங்களேன்னு கூப்பிடுவாங்க. உடனே ஒரு நியாயாதிபதியை தேவன் அனுப்புவார். திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னோட மீறுதல்களுக்குள்ள போவாங்க. மீறுதல்களுக்குள்ள போனவொடனே அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். திருப்பி எங்களுக்கு ஒரு நியாயாதிபதி வேணும்னு அவங்க தேவனை நோக்கி முறையிடுவாங்க. இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் தப்பு செய்ய தேவன் என்ன பண்ணார்? ஒருத்தர் அவங்களுக்குன்னு ஒரு நியாயாதிபதி என்ன பண்ணார்? நியமிச்சு அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு தேவன் நகர்த்தி கொண்டு வந்தார். நம்ம எத்தனை நாள் தப்பு செஞ்சு நம்ம தப்பு தெரியாம பண்ணிட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். எத்தனை தடவை நம்ம அப்படி மன்னிப்பு கேட்க போறோம்? நம்மளுக்குள்ளார ஒரு முழுமையான மனம் திரும்புதல், ஒரு முழுமையான மன்னிப்பை நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியங்கிற ஒவ்வொருக்கும் மனசினோட ஆறுதலா இருக்கணும். ஒரு பெரிய நம்ம ஒரு உடன்படிக்கை நம்மளோட தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவோட நம்ம இன்னைக்கு நம்ம செஞ்சுக்குவோம். நம்ம தெரிஞ்சதை விட முடியாத பாவம், அந்தரங்க பாவம் யாருக்காவது இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், யாருக்காவது இருக்கலாம். விட முடியலையே, சோசியல் மீடியால நான் அடிக்ட் ஆயிருக்கனே, ஒருத்தவங்களுக்கு விரோதமா நான் உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கனே. இது நம்ம மாம்சத்துல உள்ளவங்க நம்மளால சில விஷயங்களை விட்டுட்டு வெளியில வர முடியாது. ஆனா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் தருகிறவர் அவர் ஒருவர். அவருக்கு முன்னாடி நம்ம முழங்கால் படியிடுவோம். அப்பா, என்னால இந்த இதை முடியலையே, நான் இந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியலையே, என்னை இதுல இருந்து மீட்டு கொண்டு வாங்கப்பா. உங்க அன்பு அவர் அன்பு ருசி பார்த்தவங்க நம்ம பாவம் பண்றதுக்கு நான் போக கூடாது. உங்க அன்பு எனக்கு வேணும். உங்க சத்தியத்தை படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டப்பவே நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை நம்ம கொடையா கொடுத்தவர். அதன் மூலமா அந்த சத்தியத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம். உங்க சத்தியத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா, உங்க சத்தியம் இருதயத்துல கிரியை செய்யட்டும்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட பாதத்துல முழங்கால் படியும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்மளுக்கு மன்னிப்பை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம அவர்கிட்ட நம்ம மனஸ்தாபப்படுவோம். உண்மையும் உத்தமமா நம்ம கிட்ட இருக்கிறதான எல்லா காரியங்களையும், விட முடியாத காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். எதுல அடிக்ட் ஆயிருக்கு, எதுல லாக் ஆயிருக்கும், என்ன விதமான சில பேருக்கு இருக்கும், தெரியும் நம்ம செய்யறது பாவம் அப்படின்னு தெரியும், ஆனா விட முடியாம இருப்போம். அது அவரோட கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, என்ன நீங்க முழுமையா நீங்க உங்களை போல என்ன மாத்துங்கப்பா, என் நிமித்தம் இனிமேல் உங்க மேல ஒரு அடியும் விழுக கூடாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட பாதப்படியில படுவோம். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தை குறித்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கட்டாயம் முடிஞ்ச உடனே என்னை கேளுங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர்.